நான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று இறை நம்பிக்கையும் முயற்சியும் தேவை என்பதை வலியுறுத்த ஒரு சிறு கதை என்று சொல்லலாம்னு நினைக்கின்றேன். விந்தனைக்காடு எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அங்கே அந்த வேடர்கள் வாழும் இடம். அந்த விந்தனை காட்டிலே ஒரு வேடுவன் ஒருவன் இருந்தான். இவன் அந்த இறை பக்தி மிகுந்தவன். அந்த இறைவனை நினைத்து நீண்ட நேரங்கள் தியானம் செய்வான். தான் என்னத்தை சாப்பிடுகின்றானோ அவற்றையெல்லாம் கொண்டு வந்து அந்த இறைவனுக்கு படைத்து அந்த இறைவன் மீது இனி இல்லை என்ற ஒரு தீவிர பக்தனாக காணப்பட்டார். நீண்ட காலமாக அவர் அவ்வாறு செய்து கொண்டு வந்தார். செய்து கொண்டு வந்த போது அவர் இறைவன் தன்னுடன் நெருக்கமாக இருக்கின்றார், தன்னுடைய சொற்களுக்கு இறைவன் கட்டுப்படுவார் என்ற ஒரு எண்ணம் அவரிடம் வந்தது. ஏனென்றால் நீண்ட கால தவத்தின் அந்த தியானத்தின் விளைவாக அவரிடம் ஏற்பட்ட ஒரு மனம். ஆனாலும் கூட அவருக்கு ஒரு சந்தேகம் என்னென்று சொல்லி சொன்னால், இறைவன் நான் சொல்வதை கேட்பாரா என்று சொல்லி போட்டு இவர் ஒரு முறை அந்த தான் கேட்கின்றார் தியானத்திலிருந்து, இறைவனே நான் சொல்றது கேட்கின்றதா? அவர் சொல்றோம், ஆம் பக்தா, நீ சொல்வது கேட்கின்றது. அப்படியானால் நீ நான் சொல்வதை செய்வாயாக என்று கேட்கின்றார். நிச்சயமாக நீ தேவை ஏற்படும் போது நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி இறைவன் மறைந்து விடுகின்றான். ஆகவே இவருக்கு ஒரு சந்தேகம் இருந்து போட்டு கொஞ்ச நேரத்தால அவர் கேட்கின்றார், இறைவா என்று சொல்லி கூப்பிடுகின்றார். சொல்லும் சொல்ல என்ன என்று சொல்லி கேட்டதுக்கு சொல்கின்றார், இன்று எனக்கு உணவு அனுப்புவாயான்னு சொல்லி கேட்டார். இன்றைக்கு எனக்கு மதிய உணவு அனுப்புகிறாயா? ஓம் என்று சொல்கின்றார். ஆகவே இவருக்கு ஒரு சோம்பேறித்தனம் வந்துட்டு, இன்றைக்கு எனக்கு நான் போய் காட்டில் அலைஞ்சு சாப்பாடு தேட வேண்டியது ஒன்றுமில்லை, இன்றைக்கு கடவுள் எனக்கு சாப்பாடு அனுப்பி வைப்பாருன்னு இவர் காலையில தொடர்ந்து தியானத்தில் இருக்கின்றார். மத்தியானம் வருகின்றது. மத்தியானம் சாப்பாடு வரவில்லை. பின்னேரம் ஆகின்றது. பின்னேரம் சாப்பாடு வரவில்லை. 6 மணி கடந்து விட்டது. இவர் பொறுமையை இழந்து அந்த வேடன் இறைவனை கூப்பிடுகிறார். இறைவா, நீ என்னை ஏமாற்றி விட்டாய் என்று சொல்கின்றார். நான் அங்கு மாற்றினேன் என்று சொல்லி அவர் கேட்டதுக்கு, நான் எனக்கு மத்தியானம் சாப்பாடு அனுப்புறோமெண்டு இன்னும் எனக்கு சாப்பாடு அனுப்பவில்லை, நான் எவ்வளவு பட்டினியோட இருக்கிறேன்னு தெரியுமோன்னு சொல்லி கேட்கின்றார். அப்பொழுது அந்த இறைவன் சொல்கின்றார், நீ கேட்ட அடுத்த நிமிடமே உனக்குரிய சாப்பாட்டை நான் அனுப்பிவிட்டேன். ஆனால் நீ உன்னுடைய சோம்பொறித்தனம் இறை நம்பிக்கையுடன் இருந்தாயே ஒழிய, நீ முயற்சி எங்கேயும் சாப்பாடு வந்திருக்கிறதை நீ திரும்பி கூட ஒரு முயற்சி செய்யாமல் இப்படியே நேரே அப்படியே தியானத்தில் இருந்தாயே ஒழிய நீ அக்கம் பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை. நீ பின்னுக்கு திரும்பிப்பார், உன்னுடைய உணவு அங்கே இருக்கின்றதுன்னு சொன்னார். அவன் அந்த வேடன் பின்னுக்கு திரும்பிய போது அங்கே ஒரு மான் குட்டி ஒன்று இறந்து காணப்பட்டது. ஆகவே அவர் சொன்ன, இதுதான் இன்று நான் உனக்கு அனுப்பிய உணவு என்று சொல்கின்றார். ஆகவே சந்தோஷத்துடன் ஒழும்பி அந்த உணவை எடுத்துக்கொள்கின்றான். பாருங்கள் அன்பானவரே, எங்களுக்கு இறை நம்பிக்கை வேண்டும். அதை நாங்கள் இறைவனுடன் பக்தி வேண்டும், இறை நம்பிக்கை வேண்டும். அந்த இறை நம்பிக்கையுடன் எங்களுடைய முயற்சியும் இருந்தால்தான் நாங்கள் வாழ்வில் முன்னேறலாம். ஆகவே நாங்கள் இறை நம்பிக்கையுடன் நாங்கள் எங்களுடைய முயற்சியையும் நாங்கள் பயன்படுத்தி அவற்றை நல்லதற்காக பயன்படுத்தி வாழ்விலே நாங்கள் முன்னேற வேண்டும் என்று கேட்டு அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.